அனைவருக்கும் வணக்கம். மினி சைஸ் காளான் பண்ணையில இன்றைக்கு பறிப்பு திறன். அதை முதல்ல பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதற்குண்டான விளக்கங்கள் என்னன்றத பார்ப்போம். இது இன்னைக்கு பறிக்கக்கூடிய மொட்டுகள், நாளைக்கு பறிக்கக்கூடிய மொட்டுகளும் இதுல இருக்கு. இந்த மாதிரியான மொட்டுகள் ஃபுல்லா நாளைக்கு பறிக்கக்கூடியது. ஸோ தினைக்கும் இதுல ஈல்டு வரக்கூடிய காளான்கள் இதுல இருக்கு. மொத்தம் இதுல வந்து ஒரு லைனுக்கு வந்து 12 பெட்டு, 4 × 3 12 பெட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு லைனுக்கு உண்டான பெட்டு. 2 லைனா போடும்போது 24 பெட்டு கணக்குல வருது. ஒரு பெட்டுக்கு குறைந்தபட்சம் 1.5 கிலோல இருந்து 2 கிலோ காளான் இதுல ஈல்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின ஃபுல் விளக்கங்களும் வரவு செலவும் கொஞ்சம் பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா சொல்றேன். இன்னைக்கு எப்படியும் ஒரு 2 கிலோ தேரும்னு நான் நினைக்கிறேன். மினி சைஸ் காளான் பண்ணை வந்து மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பெண்கள், இந்த தொழில இறங்க பயப்படுறவங்க, முதலீடு பண்ண இறங்கன்னு நினைச்சு பயப்படுறவங்க, மார்க்கெட்டிங் சோர்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க, 2வது வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு காளான் தோட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் இந்த மினி சைஸ் காளான் பண்ணையை நம்ம வந்து உருவாக்கலாம். இன்னைக்கு எப்படியும் ஒரு 2 கிலோ காளான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தினைக்கும் காளான் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இப்போ இந்த மினி ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50 கிலோ காளான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்து இது வந்து ஒரே நாள்ல வந்து 40 கிலோல இருந்து 50 கிலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தினைக்கும் ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி வரும்போது இதோடைய விற்பனை வந்து எளிதா இருக்கும். ஒண்ணு, உங்க வீட்டுக்கு நீங்க சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷா. இல்ல அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவோ அல்லது விலைக்காகவோ நீங்க சேல்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சிறிய வருமானம் பார்க்கறதுக்கு மிகச்சிறந்த மினி சைஸ் காளான் பண்ணை அப்படின்றது தான் இது. என்ன இருக்கு, சுத்தி பறிக்கலாம். இதுவே கிட்டத்தட்ட 2 கிலோ தாண்டுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பறிப்பு வந்து 2 கிலோ கூட தான் வரும். இன்னைக்கு என்னுடைய வருமானம் வந்து 1 கிலோ வந்து 250 ரூபாய் வரைக்கும் நான் சேல்ஸ் பண்றேன். 1 கிலோ வந்து 250 ரூபா வரைக்கும் இங்க வர்றவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா திருப்தியா நான் சொல்ற அந்த விலையை கொடுத்து இந்த காளான்களை வாங்கிட்டு போடுறாங்க. 2வது, நான் வந்து பாக்கெட் பண்ணிலாம் கொடுக்கறது கிடையாது. அவங்க வரும்போதே ஒரு கூடை எடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த கூடையில அப்படியே போட்டு கையில கொடுக்குறாங்க. அதுவும் முற்றிலும் ஆர்கானிக் மெத்தட். இது வந்து எதுவும் ஒரு கெமிக்கலோ அந்த கான்செப்டோ எதுவுமே இதுல கிடையாது. ஸோ இன்னைக்கு ஈல்டு வந்து இதுல வந்து 2 கிலோ. ஸோ இன்றைய காளான் பறிப்பு சரிங்களா. இப்ப இதை பத்தின முழு விளக்கங்களும் இப்ப நான் தரேன். இந்த மினி சைஸ் காளான் பண்ணை வாடகை வீட்டுக்காரங்க, தொழில இறங்க பயப்படுறவங்க, மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பெண்கள், இது போக மார்க்கெட்டிங் பண்ண பயப்படுறவங்க, பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க, அதுல மொத்தத்துக்கு இந்த தொழில இறங்க பயப்படுறவங்களுக்கு இந்த மினி சைஸ் காளான் பண்ணை ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நான் 2வது வெர்ஷன். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் பண்ணியிருந்தேன். 2 வெர்ஷனுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட். அதாவது அது வந்து ஒரு 5 அடி மட்டத்தில் உள்ள சைஸ்ல ஒரு மினி சைஸ் காளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுலயும் ஈல்டு எடுத்து நான் ஒரு வீடியோவா வெளியிட்டு இருக்கேன். இந்த இதுல வந்து 8 அடி வெர்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ கூடுதலாக ஒரு 8 காளான் படுக்கை தொங்குற மாதிரியான
ஒரு டிசைனை உருவாக்கி கூடுதலாக ஒரு 8 பெட் இருக்கிற மாதிரி கூடுதலான ஒரு ஈல்டு வர்ற மாதிரியான கான்செப்ட், அதுலேருந்து ஒரு 10% லாபம் சேர்த்து கிடைக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து இது வந்து சில்வர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலோட வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உருவாக்கப்பட்டது. ஏன் இதுக்கு நான் மாறினேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் வந்து இரும்பில் பண்ணியிருந்தேன். இரும்பில் பண்ணும்போது இது வந்து தண்ணி வாட்டர் வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்கும்போது துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பெண்கள்கிட்ட இருந்து அது வந்து ஒரு டிராபேக்காக எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்டாகவே வந்துச்சு. சார் ஒவ்வொரு ஈல்டு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு நம்ம ஒவ்வொரு தடவை பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது சார், அதனால் இதுக்கு உண்டான மெட்டீரியலை மட்டும் எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க சார் அப்படின்னும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கேன். இதனுடைய மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு கலெக்டிங் டேங்க், தண்ணி வந்து உடுப்பு எப்பவுமே ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி சுத்தமான வாட்டரு, நல்லா கூலிங்கான வாட்டரு. இது வந்து மோட்டர், ஒரு சின்ன மோட்டர் மூலியமாக இதை வந்து பம்ப் பண்ணி கீழே வரைக்கும் பம்ப் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த கிளாத்து, அதாவது இது வந்து ஜாக் ப்ரோ கிளாத்துன்னு சொல்லுவாங்க, ஜாக் ப்ரோ அல்லது டிக் பிக் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் இந்த இது இப்போ ஆக்சுவலாக மடங்கி இருக்கும் 2 பக்கம். ஸோ இந்த கிளாத் வந்து கீழே இறங்கியிருக்கும். கீழே இருக்கிற தண்ணி வந்து பம்ப் வழியாக மேல் நோக்கி போய் அந்த கிளாத் வழியாக வடிஞ்சு திரும்பவும் கலெக்டிங் டேங்குக்கே போகும்போது இந்த தண்ணி வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேஷன் அதாவது ஃபவுண்டன் கான்செப்ட் தான். ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கிளாத்தில் சுற்றிலும் வந்து கிளாத்தில் தண்ணி படும்போது அதில் மேலே ஒரு வென்டிலேஷன் இருக்கும். இது வழியாக ஏரும் உள்ளே போகும். மேலே ஒரு ஃபேன் வச்சு கூட நீங்கள் ஏரை கொண்டு வந்துக்கலாம், இல்லை வெளியில் வச்சு கூட ஒரு ஃபேனை வச்சு கொண்டு வரலாம். எல்லாம் இயற்கையான காற்றோட்டத்தின் மூலமாக நீங்கள் அந்த துணி மேலே காற்று படும் பொழுது இயற்கையான டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன், இது 3 வந்து இந்த மினி சைஸ் காளான் பண்ணைக்குள்ள யதார்த்தமாக உள்ளேயே போயிருக்கு. ஸோ அதனால் இதனுடைய மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப 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 கம்மி. சர்வீஸ்ன்றது வந்து இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரேம் ஒர்க்கு தான். ஒரு சின்ன மோட்டரை வச்சு தான் பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து. ஸோ இதனுடைய மெயின்டெனன்ஸும் ஈஸி, இதனுடைய மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரேட் வந்து மெட்டீரியல் தகுந்த மாதிரி, வேலை கூலி தகுந்த மாதிரி, டிரான்ஸ்போர்ட் தகுந்த மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணி எனக்கு கேளுங்க. நான் அன்னைக்கு ரேட் எவ்வளவுன்றதை உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இதனுடைய மரபு செலவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மினி சைஸ் காளான் பண்ணையில் மொத்தம் 24 பெட்டு போடலாம். இது நார்மலாக எல்லா பண்ணைகள்லையும் போடுற படுக்கையோட அளவை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ். எல்லா பண்ணைகளையும் வந்து 12க்கு 24, அதாவது 1 அடிக்கு 2 அடி சைஸ் காளான் படுக்கை தான் போடுவாங்க. நம்ம காளான் பண்ணையில் வந்து இது வந்து 11க்கு 33 சைஸ் காளான் படுக்கை போடும்போது அந்த படுக்கையிலிருந்து வர்ற ஈல்டை விட இந்த காளான் படுக்கையிலிருந்து ஒரு 1/2 கிலோ சேர்ந்து வருது. ஸோ அதனால இந்த சைஸுக்கு உண்டான டிசைன்ல தான் இந்த மினி சைஸ் காளான் பண்ணை உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பெட்டில் இருந்து குறைந்தபட்சம் 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது, மெயின்டெனன்ஸை பொறுத்து. அப்ப கிட்டத்தட்ட 24 காளான் படுக்கையில இருந்து குறைந்தது 40 கிலோ, ஆவரேஜ் வந்து ஒரு 40 கிலோவாவது ஈல்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 1 கிலோவை என்னுடைய காளான் பண்ணைக்கு வந்து இந்த காளான் பண்ணையில வச்சு சேல்ஸ் பண்ணணும், அதாவது வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் பறிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. 250 ரூபாய் வரைக்கும் கிலோ வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 40 கிலோன்னு வைக்கும் போது 250 × 40 போது கிட்டத்தட்ட 10,000 ரூபா. அந்த கான்செப்ட்ல வந்து இதுல வந்து நம்மளுக்கு லாபம் அப்படின்னு வருது. ஆனா இதனுடைய அடக்கத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும். என்னன்னா இதனுடைய வைக்கோல் செலவு, இதற்குள்ள போடுற அந்த விதையின் செலவு, அந்த வைக்கோலை தொட்டு நீக்கம் பண்றதுக்கு உண்டான அந்த மருந்து மெத்தடு, இது 3 நம்மளுக்கு ஒரு பெட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரைக்கும் செலவு வருது. 24 பெட்டு அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வந்து 2500 ரூபா வரைக்கும் செலவு வருது. ஸோ இந்த 24 பெட்ல இருந்து வர்ற ஈல்டு வந்து 10,000. செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 மேக்சிமம், மினிமம் 2000 ரூபாய். ஏன்னா சில பேருக்கு வந்து வைக்கோல் வந்து ஈஸியாக கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மொத்த காளான் ஈல்டுல இருந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வருமானம் கிடைக்குது. அதில் 2500 ரூபா கழிச்சோம்னா குறைந்தது 7500 ரூபா வரைக்கும் இதில் வந்து லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து அனுபவ ரீதியான ஒரு காளான் பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு 7000 8,000 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவம் இல்லாதவர்களுக்கு, இறங்க பயப்படுறவங்களுக்கு, கைப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாலே 6,000 ரூபா வரைக்கும் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.
சரி, இந்த வருமானத்துக்கு உண்டான உழைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்துல ஒரு நாள் அதிகபட்சம் 2 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தால் போதும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 24 பெட்டையும் நீங்க விதைக்கிறதுக்கு உண்டான டைமிங் தான் அந்த 2 மணி நேரம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த மினி சைஸ் காளான் பண்ணையே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டடாக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக வந்து டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன், இது மூணையும் வந்து இந்த மினி சைஸ் காளான் பண்ணி ஆட்டோமேட்டடாகவே மெயின்டைன் பண்ணும் பொழுது நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொட்டுகள் அங்கங்கே அடிச்சுட்டே இருக்கும். ஒரே டைமிங்கில் வந்து ஈல்டு வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக நின்றாது. தினைக்கும் ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்பொழுது நம்ம சேல்ஸில் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல், அதாவது இன்னைக்கு நான் பறிச்சேன், இப்போ நான் பறிச்சேன் ஒரு 2 கிலோ பறிச்சிருக்கேன். இந்த 2 கிலோக்கு உண்டான வாண்டட் வந்து ஏற்கனவே எனக்கு புக்கிங் ஆயிருக்கும், அல்லது நான் யாருக்காவது பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஈஸியான மெத்தடை இதில் நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மெயினான விஷயம். இதெல்லாம் வந்து நாளைக்கு காலையில் பறிக்கக்கூடிய மொட்டுகள், அதனால தான் விட்டு வச்சிருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளை கழிச்சு பறிக்கக்கூடிய மொட்டுகள். அந்தந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் இந்த மொட்டுகள் வந்து ஈல்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு ஆள் அதிகபட்சம் 2 to 3 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்த்தால் போதும். மற்ற நாட்களில் வந்து ஒரு பார்வையிடுதல் மட்டும்தான் அப்படின்றது தான் இதனுடைய ப்ராஜெக்டினுடைய முக்கியமான கான்செப்ட். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 6 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் வருமானம் வருது அப்படின்னா, வீட்டினுடைய இதர செலவுகள் இருக்கும். வீட்டு வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, டெலிஃபோன் பில் கட்டுறது, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, மருத்துவ செலவுகள், பலசரக்கு செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த மினி சைஸ் காளான் பண்ணையை வந்து வச்சு அதிலிருந்து வர்ற லாபத்தை எடுத்து அதற்கு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து இந்த பொருளை வந்து இந்த மினி சைஸ் காளான் பண்ணையை வைக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2 ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு உண்டான இடமா தான் இருக்கும். எப்படின்னா, மொத்தத்துக்கே வந்து 3 அடிக்கு 4 அடி சைஸ் தான் இதனுடைய அளவே இருக்கும். இதை வந்து தொழிலாக வந்து ப்ரொஃபஷனலாக கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி மினி சைஸ் காளான் பண்ணிய ஒரு ரூமுக்குள்ள, அதாவது 10க்கு 10 ரூமுக்குள்ள 8 பீஸ் வைக்கலாம். 8 பீஸ் வச்சிங்க அப்படின்னா, தினைக்கும் ஒரு காளான் மண்ணில் விதைக்கிற மணிக்கு இருக்கும், தினைக்கும் ஒரு காளான் மண்ணில் அறுவடை பண்ணுற மணிக்கு இருக்கும், தினைக்கும் ஒரு பண்ணையில் வந்து காளான்களை வெளியே எடுத்து திரும்ப ரீஃப்ரெஷ் ஆக்கி திரும்பவும் காளான்களை விதைக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒரு சைக்கிளாக வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இதில் இருக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து மினி சைஸ் காளான் பண்ணைகள் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பெண்கள், இது போக வாடகை வீட்டுக்காரங்க, சொந்தமாக நிலவளம் இடம் இல்லாதவங்க, தொழிலில் இறங்க பயப்படுறவங்க, பூச்சி தொந்தரவுக்கு பயப்படுறவங்க, ஃபயர் அண்ட் சேஃப்டி முக்கியமானதாக தான். ஃபயர் அண்ட் சேஃப்டி நினைக்கிறவங்க, ஏன்னா காளான் குடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடியில் அமைச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே அப்படி தான் பெரிய லெவலில் பண்ணுறத வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். பட் இந்த கான்செப்ட் வந்து யார் வேணாலும் எளிமையாகவும் திறமையாகவும் கை பக்குவத்துடனும் செய்யும்போது அந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ இந்த காளான் பண்ணையையும் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இவ்வளவு ஃப்ரெஷ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அழகான சிப்பி காளான்கள், சரிங்களா? இந்த சிப்பி காளான்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, கெட்ட ரத்தம், கெட்ட வாயு, இதை ஃபுல்லாக எரிச்சு கரைச்சி யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் நம்மளுடைய கழிவுகளை வெளியில தள்ளுறதை நம்ம கண்கூட உணரலாம். அப்படின்றதான் இதனுடைய மருத்துவ உண்மைகள். இதை சமைச்சு சாப்பிட்றதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இதனுடைய டேஸ்ட்டு மாறுபடும். சூப்பாக வச்சு குடிக்கலாம், குருமாவாக வச்சு சாப்பிடலாம், கிரேவியாக வச்சு சாப்பிடலாம். பிரியாணியில் வந்து எப்படா சிப்பிக்காளான்களை போட்டு பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சிப்பிக்காளானை பொறுத்த வரைக்கும் இதழ் பகுதிகளை எடுத்து கிரேவியாகவும், இதழ்களுடைய தண்டு பகுதிகளை எடுத்து பிரியாணியிலையும் போட்டு மல்டி பர்பஸாக சாப்பிட்றது தான் இந்த சிப்பிக்காளானுடைய அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சரிங்களா? நன்றி.